Very good morning. Welcome to Yoga's Academy. In my today's video, One Doctrine a Day, we are going to discuss about the doctrine called waiver. Waiver is obviously a very important doctrine for both UPSC, State Public Service Commission, as well as for the judicial examination. And myself, Yuga Selvi Gopina. And in my today's video, the word waiver here means a very important provision which says that you are actually denying or abandoning the rights of claim of privileges that a law would have given to you. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கு, பட் அந்த ரைட்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை மறுத்தீங்கன்னா அதுதான் வேவர்னு சொல்றோம். வேவர் could be voluntarily also. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே இன்டென்ஷனலா அதை வேண்டாம்னு சொல்லணும். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்க கூடாது. So the waiver means the voluntary relinquishment or abandonment of legal rights or advantage that you actually get. And remember, this waiver doctrine emerges from the English law. There cannot be a waiver of rights when the person has not known or has no full knowledge of the rights and abandon the same. And this point has to be very firm. இதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு ரைட்ஸ் பத்தி தெரியாம நீங்க அதை வேவ் ஆஃப் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் வேவர் கிடையாது. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அந்த சட்டம் உங்களுக்கு கொடுத்த ரைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, உங்களோட ஃபுல் நாலேஜோட வாலண்டரா நீங்க எனக்கு அந்த ரைட்ஸ் வேண்டான்னு டினை பண்ணாதான் தட் இஸ் ஆக்சுவலி கால்ட் தி டாக்ட்ரின் ஆஃப் வேவ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு தியேட்டர்ல சீட் புக் பண்ணிருக்கீங்க அண்ட் வேறு யாரோ அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, தட் இஸ் மை சீட்னு சொல்லி நீங்க போய் அதை கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் சீட் கொடுக்கும் போது நீங்க புக் பண்ண சீட்டுக்கு பதிலாக இன்னொரு சீட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க இதை வேவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதை எடுத்துக்கிட்டு தான் அர்த்தம். ஸோ திஸ் டைப் ஆஃப் வேவர் கேன் பி போத் எக்ஸ்பிளிசிட் ஆர் இம்ப்ளிசிட். சிமிலர்லி, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்ஷனலா ஒரு விஷயத்த வேவ் ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் மிஸ்டர் ஏ இவர்கிட்ட இருந்து நீங்க பேமெண்ட்டை யூ ஹாவ் அக்செப்டட் டு கெட் இட் ஆஃப்டர் 60 days. 60 days கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அவர் 60 days கழிச்சு கொடுக்கும் போது நீ லேட்டா கொடுத்துட்டேன்னு சொல்லி இவரை நீங்க தண்டிக்க ட்ரை பண்ணாலோ இல்ல பெனால்டி இம்போஸ் பண்ணீங்கனாலோ தட் இஸ் ஆக்சுவலி ராங். நீங்க வேவ் ஆஃப் பண்ணி நீங்க ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணனால தான் 60 days கழிச்சு அவர் பேமெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. இன் சச் எ கேஸ் ஐ ஹாவ் த ரைட்ஸ், எனக்கு பேமெண்ட் 60 days முன்னாடி வரணும், எனக்கு வரல அதனால நான் பெனால்டி போடுறேன்னு சொல்லி நீங்க அவரை தண்டிக்க முடியாது. So remember, if a person waive the rights, they cannot subsequently try to enforce it also. Again, I am repeating, நீங்க ஒரு ரைட்ஸை வேவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அது எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லி நீங்க சப்சிக்வெண்டா அதை என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியாது. ஸோ மிஸ்டர் ஏ, நீங்க 60 days கழிச்சு நான் வாங்கிக்கிறேன்னு நீங்க சொன்னதுனால உங்களோட ரைட்ஸை நீங்க வேவ் ஆஃப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வர வேண்டிய அமௌண்ட் 60 days கழிச்சு வந்தா ஓகே நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப 60 days கழிச்சு அந்த பேமெண்ட்டை பி கொடுக்கும் போது இதுக்கு நீங்க பெனால்டி போட்டீங்கன்னா இட்ஸ் ராங் ஒன். அண்ட் வேவ் ஆஃப் பத்தி எதுல சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்டர் செக்ஷன் 65ல இந்த டாக்ட்ரின் ஆஃப் வேவர் பத்தி சொல்லியிருக்கு. பட் இந்தியால ஏதாவது கோடிஃபைடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கா ஃபார் வேவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. There is actually no codified principle. Rather, these has been given from various judgments only actually. So, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டாக்டரினுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லா எனக்கு கொடுத்த ரைட்ஸை நான் வேண்டாம்னு சொல்லலாம். அதே கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட்ஸை நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. டாக்டரின் ஆஃப் வேவர் cannot be done for the fundamental rights because fundamental rights is actually a guarantee of public policy. அந்த ரீசனுக்காக தான் யாருமே தங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேண்டாம்னு டினை பண்ண முடியாது. And they cannot be subjected to the doctrine of waiver. So FR is not subjected to waiver. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. If a person waive off the rights, he cannot subsequently try to enforce it. As I said before, நீங்க வேண்டாம்னு சொன்ன விஷயத்த மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு எப்பவுமே கேட்க முடியாது. நான் ஆல்ரெடி சொன்னமா பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா தான் இது வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? Let us see some of the cases related to the doctrine of waiver. Basharnath versus Income Tax 1959. இதுலதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு பப்ளிக் பாலிசிக்கு முக்கியமானது and therefore it cannot be waived அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா பகதூர் வர்சஸ் பூனா தியேட்டர். ஓகே, இந்த பூனா தியேட்டர் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 2004. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, a person can waive rights designed for their benefit provided there is no public interest involved. அப்போ ஒரு சமுதாய நலனுக்காக கொடுக்கப்பட்ட ரைட்ஸா இருந்தா அதை நீங்க வேவ் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. இதே உங்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம் அதை நீங்க வேண்டாம்னு டினை பண்றீங்கன்னா you have the complete freedom. But when you are denying your rights, it is going to affect the society now. Such type of rights cannot be waived off. Similarly, this doctrine has been used under Olga Taylor's case as well as Jashwant Singh, Mathura Singh and another versus Ahmedabad Municipal Corporation case 1991. இந்த மாதிரி பல கேசஸ்ல இந்த டாக்டரின் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. But remember, my dears, there are two important conditions for waiver. One is the person who is willing to waive off their rights should have the complete knowledge of the rights that they are going to waive off. So அந்த ரைட்ஸ் பத்தின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாத பட்சத்துல அவங்க அதை வேவ் ஆஃப் பண்ணாங்கன்னா அதை வேவரா எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது, it should be voluntary and intentional act. It should not be compulsion or by threat or coercion in nature. So கண்டிப்பா அது நீங்களா விருப்பப்பட்டு தான் வேவ் ஆஃப் பண்றதா இருக்கணும். So I think you people would have been very clear today with the doctrine of waiver. Many people always have a nightmare regarding the doctrines. Don't worry on it. Now we have these type of sessions in our upcoming YouTube channel, and you can follow these things to make the doctrines much simple and easy. So if you have any confusion regarding this, you can post your comment in the Telegram channel, or you can also post the comment in our YouTube sessions. Thank you. Have a great day. Don't forget to subscribe my channel. Bye-bye.